ஹெல்த் அண்ட் ஹைஜீன் 6th சயின்ஸ் டெட் இம்பார்ட்டண்ட் ஆன டாபிக்ஸை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன்னா நம்ம ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அதாவது ஹெல்த்தியாக இருந்தோம்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. சப்போஸ் ஸ்மால் நியூட்ரிஷன் நம்மளுக்கு பற்றாக்குறையாலையும் நம்ம ஹெல்த்தியாக இல்லாமல் போகலாம். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாடி வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற ஸ்ட்ரெஸ்க்கு ஏற்ற நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஹோமியோஸ்டாட்டஸ். ஹைஜீன்னா என்ன? ப்ராக்டிஸ் ஆஃப் கீப்பிங் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன். உங்களை சுற்றி இருக்கிறதையும் க்ளீனாக வச்சுக்கிட்டாவே இல்னஸ் நம்மளை தேடி வராது. ஸோ டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்னென்ன? இப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. தீபா வந்து மந்த்லி ப்ரொவிஷன் லிஸ்ட்டு. அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரா ரைஸ் 25 kg, வீட் 5 kg, பிஜிஎன்பி, அந்த மாதிரி இது ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ தீபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு இதை வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அவங்க டீச்சர் கிட்ட. ஸோ வாட் டு டூ? இப்போ நம்ம இது பார்க்கலாம். ப்ரோட்டீன், carbohydrates. Okay, first we move on to protein. ப்ரோட்டீன்னா என்ன? ப்ரோட்டீன்னா புரதச்சத்து. ப்ரோட்டீன் தான் பாடி பில்டர்ஸ். நம்ம க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ப்ரோட்டீன். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டைஜஷன், சச் ஆஸ் டைஜஷன். ப்ரோட்டீன் எதுக்கு தேவை? டைஜஷன். அப்போ இந்த ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்குது? பல்சஸில் இருக்குது, எக்கில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, மில்கில் இருக்குது, சிக்கனில் இருக்குது, சோயா பீன்ஸில் இருக்குது, நட்டில் இருக்குது, கிரெயின்ஸில் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ப்ரவுட்டட் ரைஸ், முளைக்கட்டின பல்சஸ் பார்க்குறீங்க இல்லையா, அப்புறமா எக்கோட ஒயிட்டை பார்க்குறீங்களா, அதுலேயும் பாயில்டு எக் ஒயிட்டில் ப்ரோட்டீன் இருக்குது, சோயா பீன்ஸ்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறமா இந்த சோயா பீன்ஸ் வந்து ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிற ப்ராடக்ட் எதுன்னா சோயா பீன்ஸ். சோயா பீன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம ப்ரோட்டீனை டெஸ்ட் பண்ண முடியும், இந்த ஃபுட் ஐட்டமில் ப்ரோட்டீன் இருக்குன்னு? இப்போது நம்ம வந்து எக் ஐட்டத்தை எடுத்துக்கலாமா? எக் ஐட்டம், எக்கோட ஒயிட், அந்த ஒயிட்டை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் போடுறோம். அதில் சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷன், டெஸ்ட் டியூப் அண்ட் புன்சன் பர்னர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த எக் ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், டெஸ்ட் டியூப்பில் ஊற்றிக்கிறோம். ஊற்றின பிறகு அதில் நாம் என்ன பண்ணுறோம்னா 1 மினிட்டுக்கு ஊற்றிட்டு அதில் வந்து காப்பர் சல்ஃபேட்டை ஊற்றுறோம். காப்பர் சல்ஃபேட் ஊற்றின பிறகு சோடியம் ஹைட்ராக்சைடு ஊற்றணும். அப்படி ஊற்றின பிறகு பர்பிள் கலர் ஆர் வயலட் கலருக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி கலர் மாறுறதை வச்சு அந்த வயலட் கலர் தான் எதை காட்டுது? ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு காட்டுது. நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவை விட்டமின்ஸ். ஆனால் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நம்ம பாடியில் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒன்று விட்டமின்ஸ். ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், மீட் ப்ராடக்ட்ஸில் இது அதிகமாகவே இருக்குது. விட்டமின்ஸ் வந்து குட் சோர்ஸஸாக இருக்குது. அண்ட் இது நம்ம ப்ரொடெக்டிவ் ஃபுட்டும் கூட. ஏன்னா நம்மளுக்கு தேவை, இது ரொம்ப நிறைய தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் தான் தேவை, ஆனால் அது தேவை. அது இருந்தால் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், பாடிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கிறது தான் விட்டமின்ஸ். அண்ட் இதில் வந்து 6 மேஜர் விட்டமின்ஸ், ABCDEK. அதில் விட்டமின் B அண்ட் C வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், ADEK வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். நியூட்ரியன்ஸ் பாருங்க, இங்கே நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு சிக்கன் கொடுத்துருக்காங்க, சோயா பீன்ஸ் இதெல்லாமே ப்ரோட்டீன் டயட்டு. அப்புறமா வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர், ஜூஸஸ்ஸு, விட்டமின்ஸு, இங்கே இருக்கிற கிரெயின்ஸ், மீட்ஸ், ஃப்ரூட்ஸில் இருக்குது, மினரல்ஸு, ஃபேட்ஸு, அந்த மில்க்கு இது எல்லாத்துலேயுமே விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்துலேயுமே இங்கே இருக்குது. இப்போது
ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஸ்டார்ச், இப்போ கார்போஹைட்ரேட்ஸு ஸ்டார்ச் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம வந்து பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். அதில் ஒரு ட்ராப் ஆஃப் அயோடின் போட்ட உடனே அந்த பாயில்டு பொட்டேட்டோவோட கலர் என்னவா மாறிடும்? டைல்யூட் அயோடின் சொல்யூஷன் போட்ட உடனே ப்ளூ பிளாக் கலராக மாறிடும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து என்னவா இருக்குது? ப்ளூ பிளாக் கலர் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குது? நம்ம ஃபுட் ஐட்டமில் ஸ்டார்ச் கண்டென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹோல் கிரெயின்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஹோல் கிரெயின்ஸ்லேயும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு ஃபேட். ஸோ ஃபேட் நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கும். இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கறது யார்? ஃபேட்டு. கார்போஹைட்ரேட்ஸை விட அதிகமாக நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கறது ஃபேட்டு தான். அப்புறமா இந்த ஃபேட் வந்து பட்டர், கீ, மில்க், சீஸ், பன்னீர், நட்டு, மீட்டு, ஃபிஷ்ஷு, எக் யோக் எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம செல்ஸை இன்சுலேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ இந்த ஃபேட்டை நம்ம பாடியில் இருக்கு இல்லையா? இந்த ஃபேட் நம்ம ஃபுட்டில் எங்கன்னா ரெட் மீட்டு, எக் யோக்லலாம் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஃபேட்டு. ஸோ இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஃபேட்டை. கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, கிரவுண்ட்நட் ஆயில் அண்ட் எனி பேப்பர் எடுத்துக்கிட்டிங்களா? அந்த ஆயில் அந்த பேப்பர் மேலே ஒரு ஃபிங்கர் அளவுக்கு ஒரு ட்ராப் ஆஃப் ஆயிலை போட்டு நல்லா ரப் பண்ணும். ஸோ அந்த ரப் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகுது, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுது இல்லையா? க்ரீஸி அப்பியரன்ஸாக கொடுக்குது இல்லையா? டிரான்ஸ்லியூசன்ட் அந்த பக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஃபேட்டால் தான் ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் விட்டமின்ஸ். ஸோ இந்த விட்டமின்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு வந்து தெரியும் விட்டமின் இ, ஏ, பி, சி, டி, இ, கே இது எல்லாமே வந்து விட்டமின்ஸ். இது வெவ்வேறு ப்ரொபோர்ஷனேட்டில் நம்ம பாடியில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்க்கலாம் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து ஃபிஷ், ஆயில், எக், மில்க், கீ, கேரட், கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸு, க்ரீன்ஸு. நைட் பிளைண்ட்னஸ் டிசீசஸ் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ். சிம்டம்ஸ் வந்து புவர் விஷன், டிஃபிகல்ட்டி ஆஃப் சைட் இன் டிம் லைட். நெக்ஸ்ட் விட்டமின் பி ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது, அன்பாலிஷ்டு ரைஸில் இருக்குது, மில்க்கு, ஃபிஷ்ஷு, மீட்டு, பீஸு, அப்புறமா லென்டில்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸில் எல்லாத்தையுமே இருக்குது. பெரி நோய் வந்து பெரி நர்வ் வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக்யூ. விட்டமின் சி. விட்டமின் சி வந்து ஆரஞ்சஸ், கூஸ்பெரி, க்ரீன் சில்லிஸ், டொமேட்டோவில் இருக்குது, ஸ்கர்வி, ப்ளீடிங் கம்ஸ். விட்டமின் டி வந்து ஃபிஷ் ஆயில், மில்க் அண்ட் எக்ஸில் இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ஸ்கின் வந்து சன்லைட் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ரிக்கட்ஸ் அதாவது வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ். விட்டமின் ஏ வெஜிடபிள் ஆயில், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஹோல் வீட், மேங்கோ, ஆப்பிள், க்ரீன்ஸ் இது எல்லாத்தையுமே விட்டமின் இ இருக்குது. நர்வ் வீக்னஸ், விஷன் டிட்ரோரியேஷன். ஸோ நர்வ் வீக்னஸ் அண்ட் விஷன் டிட்ரோரியேஷன், ஸ்டெரிலிட்டி, லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பவர் ஆர் டு இல்னஸ். நெக்ஸ்ட் விட்டமின் கே க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ், எக், மில்க் ப்ராடக்ட்ஸ். weakness of bones, teeth, that is profuse bleeding against a small injury. Okay, கூஸ்பெரியில் வந்து பார்த்திங்கன்னா 20 டைம்ஸ் விட்டமின் சி ஆரஞ்சை விட அதிகமாக இருக்கான். ஸோ கூஸ்பெரியில் விட்டமின் சி எவ்வளோ இருக்குது? 20 டைம்ஸ். யாரை விட அதிகமாக இருக்குது? ஆரஞ்சை விட. ஜஸ்ட் திங்க், எ மெடிக்கல் கேம்ப் was conducted in a school. Most of the children were healthy. Some students have some health problems. Fact 5. Sunscreen lotion reduces your skin ability to produce vitamin D by up to 95%. அதாவது சன்ஸ்க்ரீன் போட்டோம்னா விட்டமின் டி ஸ்கின்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது ஹெல்த்தியர் வாட் டு டூ. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கப் ஆஃப் க்ரீன் கிராண்ட் சீட்ஸ் எடுத்து வாட்டரில் சோக் பண்ணி அதை ஒரு கிளாத்தில் கட்டி வச்சிடணும். சோக் பண்ண பிறகு என்ன நடக்கும்? அதில் சோக் பண்ணி கிளாத்தில் கட்டி வச்ச பிறகு 1 நைட் ஃபுல்லாக இருந்தோம்னா அதில் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்லேருந்து ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கும், முளை வந்திருக்கும். ஸோ அந்த முளையில் இருக்கிற க்ரீன் கெலோரிஸ், அதாவது இது வந்து லோ இன் கெலோரிஸ் லோ தான், ஆனால் அதில் ஃபைபர் இருக்குது, விட்டமின் பி இருக்குது,
விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே இருக்கு. நெக்ஸ்ட்டு மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோத், அதாவது நம்ம க்ரோத்துக்கு தேவை, நார்மல் பாடி ஃபங்க்ஷனுக்கும் விட்டமின் தேவை. ஸோ நார்மல் பாடி ஃபங்க்ஷனுக்கும் என்ன தேவை? விட்டமின் தேவை. க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச்சு, பல்சஸ், எக் மில்க்கு, ஃபிஷ்ஷு அண்ட் ஃப்ரூட்ஸ், இது எல்லாத்துலேயுமே மினரல்ஸ் இருக்குது. இதுவும் ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் தான். இப்போ கால்சியம் எடுத்துக்கோங்க. கால்சியம் வந்து ஸ்ட்ராங் போன்ஸ், டீத், அப்புறமா பிளட் கிளாட்டிங்க்கு தேவை. ஃபாஸ்பரஸ் எதுக்கு? ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத்துக்கு தேவை. அயோடின் வந்து தைராய்டு சிந்தசிஸ், தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு தேவை. அயன் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. ஸோ கால்சியம் எதுக்கு? போன்ஸ், டீத் அண்ட் பிளட் கிளாட்டிங்க்கு தேவை. ஃபாஸ்பரஸ் வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத்து. அயோடின் வந்து சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். அயன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. நெக்ஸ்ட் 80% ஆஃப் மொரிங்கா லீவ்ஸ். மொரிங்கானா முருங்கைக்கீரை. இது வந்து நம்ம வேர்ல்டில் ப்ரொடியூஸ் ஆஃப் வேர்ல்டில் 80% வேர்ல்டில் நம்ம இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுதான். இதோட மேஜர் கண்ட்ரீஸ் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க மொரிங்கா லீவ்ஸ். அதாவது சைனா, யூஎஸ், ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ அவ்வளோ வேல்யூபிளான ஒரு மொரிங்கா லீவ்ஸ், அதாவது அதாவது 80% ஆஃப் லீவ்ஸ் இந்த வேர்ல்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியா தான். அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க மொரிங்கா லீவ்ஸை. எங்கள் சைனாக்கு, யூஎஸ்க்கு, ஜெர்மனிக்கு, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஓகே, எதனால் மொரிங்கா லீவ்ஸில் வந்து ரிச்சின்? அவங்க விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரையில், விட்டமின் சி அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன், ப்ரோட்டீன் எல்லாமே இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் ப்ரோட்டீன் இதில் இருக்குது. அண்ட் இதில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் ப்ரோட்டீன். அண்ட் இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. ஆக்சிடென்ட். வாட்டர். ஸோ நம்ம பாடிக்கு நம்மளுக்கு நிறைய வாட்டர் தேவை குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ஸ், அதாவது 8 மினிமம் டம்ளர்ஸ் குடிக்கணும். 2 லிட்டர்ஸ் குடித்தாதான் நல்லது. ஹெல்த் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஹெல்த் அண்ட் நியூட்ரியன்ஸ் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா நியூட்ரியன்ஸ் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வீக்காக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருக்கிறவங்க நல்லா இருக்கும். பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்டில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எல்லா நெசசரி நியூட்ரியன்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கிட்டால் அதுதான் பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட் இப்போ இந்த சஃபிஷியன்ட் அமௌண்ட்டில். ஸோ அந்த பேலன்ஸ் டயட்டால் நம்ம நல்லா ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டி டு ரெசிஸ்ட் த டிசீஸு அண்ட் த க்ரோத் ஆஃப் த பாடி, ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் த பாடியும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு மால் நியூட்ரிஷன்னா பேலன்ஸ் டயட்டில் ஏதாச்சும் ஒரு ஐட்டத்தால் நம்மளுக்கு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, அதாவது நியூட்ரியன் பற்றாக்குறை ஏற்படும். அதை தான் மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. மால் நியூட்ரிஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பற்றாக்குறை ஏற்பட்டால் அது ஒரு மால் நியூட்ரிஷன் டிசீஸ் தான். ஸோ அந்த அதாவது சாப்பாட்டால், அதாவது அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டால் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அது மால் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஒபேஸ் சில்ட்ரன் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. ஒபேஸ் சில்ட்ரன் இருக்கிறது இந்தியாவுக்கு அப்புறம் சைனாக்கு அப்புறம் இந்தியா தான். ஏன்னா இந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் 14.4 மில்லியன் சில்ட்ரன்ஸ் இந்த கண்ட்ரி ஹாஸ் பீன் எக்ஸஸ் வெயிட். 14.4 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து என்னது ஒபேஸாக இருக்காங்க, எக்ஸஸ் வெயிட் இருக்காங்களாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி. இப்போ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்து கவாஷியர் அண்ட் மராஸ்மஸ். ஸோ கவாஷியர் அதாவது ப்ரோட்டீன் சரியாக கிடைக்கலன்னா அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும்னா கவாஷியர். அதாவது கவாஷியர் பார்த்திங்கன்னா ஸ்டண்டட் க்ரோத், வளர்ச்சி இல்லை. ஸ்வெல்லிங் ஃபேஸில் லிம்ஸ் என்ன கை காலில், அப்புறமா பெல்லி ஃபேட் இருக்கும். பெல்லின்னா தொப்பை இருக்கிற மாதிரி, டயேரியா ஆகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று. மராஸ்மஸில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னி அப்பியரன்ஸ், அதாவது கவாஷியரில் வந்து குண்டாக இருக்கிற மாதிரி, பெல்லி ஃபேட் இருக்கிற மாதிரி, ஃபேஸ் அண்ட் லிம்ஸில் வளர்ச்சி இல்லாமல் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மராஸ்மஸில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னி அப்பியரன்ஸ்.
ஸ்லோ பாடி க்ரோத், ஸ்கின்னி அப்பியரன்ஸ், ஸ்லோ பாடி க்ரோத் இருக்கும். ஸோ மினரல் டெஃபிஷியன்சி பாருங்கள், கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கட்ஸ், பாஸ்பரஸ் வந்து ஆஸ்டியோமலேஷியா, அயோடின் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டினிசம், சைல்டில் கிரிட்டினிசம், காய்டர் இன் அடல்ட், அயோடின் குறைபாடு, அயன் குறைபாடு, அனீமியா. ஓகேவா? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நம்ம பாடி ஆக்டிவிட்டிக்கு மெயினாக தேவை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், பிளேயிங் கேம்ஸ், எக்ஸசைஸ், டான்ஸ் ஆக்டிவிட்டி, யோகா, இது எல்லாமே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கிறது நல்லது. இதனால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கு முக்கியம், அப்புறமா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமும் நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டெவலப்பிங் த athletic skills, வெயிட் லாஸ், மெயின்டெனன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட், இது எல்லாமே ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வரும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து டிக்ரீசிங் சம் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த சைல்டு அண்ட் அடல்ட் ஒபெசிட்டி. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட். இதெல்லாம் செஞ்ச பிறகு வி ஹேவ் த மென்டலுக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டாக அப்போ தான் வந்து குட் ஹெல்த் இருக்கும். எளியர், அதாவது சீக்கிரமாக தூங்கணும். சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிச்சாவே ஹெல்த் அண்ட் வெல்த் வந்து வயசாக இருக்கும், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொன்னாங்க. ஸோ பர்சனல் கிளீனினஸ், நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், நம்மளோட ஆர்கனைசேஷன் சுத்தமாக இருக்கணும். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் க்ளீன் அண்ட் கிளியராக இருந்தால் டிசீசஸ் வராது, ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ கிளீனினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், பாத்ரூம்ஸாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸ் க்ளீன் அண்ட் பேத்தோஜன் இல்லாததாக பார்த்துக்கணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இட் இஸ் நாட் தட். அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த ஐ ஹைஜீனிக். ஐ ஹைஜீன்னா இயர்லி ரெக்கமெண்டேஷன், அதாவது இயர்லி மார்னிங் that is whenever the face is dirty clean பண்ணிக்கணுமா. ஹேர் வீக்லி டுவைஸ் அதை நம்ம க்ளீன் பண்ணணுமா. அண்ட் பாடி ஹைஜீனிக் once or twice a day. ஓரல் ஹைஜீனிக் brushing twice a day, rinsing after each meal. அப்புறமா feet hygiene every day. ஹேண்ட் ஹைஜீன் க்ளீன் ஆஃப்டர் த கண்டாமினேஷன் சர்வீஸ் ஆன பிறகு க்ளீன் பண்ணணும். க்ளோத் ஹைஜீன் once or twice a day. Introduction to microbes. ஸோ மைக்ரோப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்னென்ன நோயை உருவாக்குது இல்லையா. பர்சனல் ஹைஜீனிக் நம்ம க்ளீனாக இல்லைன்னா நம்மளோட மைக்ரோப்ஸ் வந்து நம்மளை சுற்றிக்கும். ஸோ டயேரியா, டூத் டீகே, ஆத்லெட்ஸ் ஃபுட்டு, தட் இஸ் மதுரைஸ் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம், டேண்ட்ரஃப், இதெல்லாமே வந்து தொட்டிக்கும். இதெல்லாம் காரணம் வந்து ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவன்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், காலரா வந்து கண்டாமினேஷன் வாட்டரால் வருது. நிமோனியா வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேலேஷன் ஆஃப் ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ், அதாவது ஸ்னீஸ் ஆர் காஃப் பண்ணும்போது நம்மளுக்கு வருது. டெட்டானஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன் ஆஃப் வூண்ட் வித் பாக்டீரியாவோட சேர்ந்தா. டியூபர்க்ளோசஸ் வந்து இன்ஹேல் ஆஃப் ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் த ஸ்னீஸ் ஆர் காஃப். டைஃபாய்டு வந்து கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் ஆல் ஏற்படுது. ஓகே, ஃபுட் அண்ட் வாட்டரால் ஏற்படுது. பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் தெரியும், மைக்ரோ ஆர்கானிசம், அதுக்கிட்ட நியூக்ளியஸ் இல்லை. அதே மாதிரி மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸும். ஸோ பாக்டீரியான்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதுக்கிட்ட அது வந்து ப்ரோகேரியாட்டிக், அதுக்கிட்ட நியூக்ளியஸும் இல்லை, மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸும் இல்லையா. ஸோ பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும், இண்டிபெண்ட். அண்ட் இது வந்து பேரசைட்டாகவும் இருக்குது. இது டிஷ்யூஸ் மூலமாக உள்ளே போயிட்டு பஸ் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுத்தும். டிசீஸ். ஸோ டிசீஸ்ன்றது என்னது? பேத்தோஜெனிக்கல் ப்ராசஸால் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் செட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை உருவாக்குறது வந்து டிசீஸ். டிஸார்டர்னா டீஅரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்நார்மாலிட்டிஸ் இன் ஃபங்க்ஷன், அதுதான் டிஸார்டர். டிசீஸ்னா பேத்தோஜனால் உருவாக்குற நோய் தான் டிசீஸ். ஆனால் டிஸார்டர்ன்றது வந்து டீஅரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்நார்மாலிட்டி இன் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வைரஸ். ஸோ வைரஸ்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேராசைட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செல்லுக்குள்ளே போனாதான் உயிரோடு இருக்குது, செல்லுக்கு வெளியில் உயிர் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெச்ஐவி செல்ஸ் இதை பற்றி நம்ம தெரியும், நம்ம ஹெச்ஐவி. ஸோ வைரஸஸில் ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் இருக்குது. ஸோ ஆர்என்ஏ வைரஸஸ் கண்டைன்ஸ் ஆர்என்ஏ இன்ஸ்டெட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அப்படி இருக்கிற வைரஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரிட்ரோ வைரஸ்.
டிசீஸ் caused by வைரஸ் பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், இதெல்லாம் மீசல்ஸ், இது எல்லாமே வந்து வைரல் டிசீசஸ். ஸோ வேக்சினேஷன் பண்ணாங்க இல்லையா, டாக்டர் கிட்டேருந்து வேக்சினேஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா பாக்டீரியல் டிசீசஸ் அண்ட் வைரல் டிசீசஸ்க்கு வேக்சினேஷன் இருக்குது. ஓகே ஓகே இப்போ புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாமா? Our body needs dash for muscle building proteins. Scurvy is caused due to the deficiency of vitamin C. Calcium is an example for minerals. Bacteria are very small prokaryotic microorganism. We should include fruits and vegetables in our diet because they have rich minerals and vitamins. Stay true or false. There are 3 main nutrients present in the food. They false. So 6 nutrients are present in the food. Fats are stored in as the energy by our body. True. All bacteria have flagella. False. Only some bacteria have flagella. Iron helps in the formation of hemoglobin. True. Virus can grow and multiply outside the host. False. It can grow inside the host. Fill in the blanks. Malnutrition leads to deficiency disease. Iodine deficiency leads to goiter in adults. Vitamin D deficiency causes rickets. Typhoid transmitted due to the contamination of food and water. Influenza is a viral disease. Complete the analogy. Rice, carbohydrates, pulses, protein. Vitamin D, rickets. Vitamin C, scurvy. Iodine, goiter. Iron, anemia. Cholera, bacteria, smallpox, virus. Match the following. Vitamin A, night blindness. Vitamin B, beriberi. Vitamin C, scurvy. Vitamin D, rickets. Vitamin E, sterility. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.